நடிகர் பரத்திற்கு கடைசியாக நல்ல வரவேற்பை பெற்றுத்தந்த காளிதாஸ் படத்தின் 2ஆம் பாகம் காளிதாஸ் 2 திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வமான ட்ரெய்லர் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியானது. இதில் நடிகர் பரத் காவல்துறை அதிகாரியாக காணாமல் போன ஒரு பெண் மற்றும் திரையரங்க கொலை வழக்கின் விசாரணையில் ஈடுபடுவது போல் காட்டப்பட்டுள்ளது. நடிகர் பரத்துடன் எழுத்தாளர் மற்றும் இயக்குனர் ஸ்ரீ செந்திலும் இப்படத்திற்காக திரும்பியுள்ளார். குற்றம் மற்றும் தண்டனை என்ற டேக்லைனுடன் வரும் இப்படத்தில் அஜய் கார்த்தி, பிரகாஷ் ராஜ், கிஷோர், சங்கீதா, பவானி ஸ்ரீ ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். விஜயுடன் பூவே உனக்காக படத்தின் மூலம் பிரபலமான நடிகை சங்கீதா பல வருடங்கள் கழித்து மீண்டும் தமிழ் சினிமாவில் காளிதாஸ் 2 படத்தின் மூலம் கம்பேக் கொடுக்க உள்ளார். மேலும் சுரேஷ் மேனன், ஆனந்த் நாக், ராஜா ரவீந்திரன், அபர்ணதி, சிங்கம் ஜெயவேல், TM கார்த்திக் போன்றோரும் துணை வேடங்களில் இணைந்துள்ளனர். காளிதாஸ் 2 முதல் பாகத்தின் தொடர்ச்சி அல்ல, தனித்த திரைப்படம் என இயக்குனர் ஸ்ரீ செந்தில் சமீபத்தில் அளித்த நேர்காணலில் தெளிவுபடுத்தினார். ஒரு போலீஸ் அதிகாரியை மையப்படுத்தி வேறு ஒரு கிரைம் த்ரில்லர் செய்ய விரும்பினேன். புதிய கதாபாத்திரத்தை உருவாக்குவதற்கு பதிலாக காளிதாசையே கொண்டு வரலாமே என நினைத்தேன் என்று கூறியிருந்தார். ட்ரெய்லரின் படி இப்படம் யார் குற்றவாளி பாணி திரைப்படம் என தெரிகிறது. இப்படத்தின் படப்பிடிப்பு சென்னை மற்றும் கேரளாவில் நடந்தது. இசையமைப்பாளர் சாம் CS, ஒளிப்பதிவாளர் சுரேஷ் பாலா, எடிட்டர் யுவன் ஸ்ரீனிவாசன், சண்டை பயிற்சியாளர் ஓம் பிரகாஷ் ஆகியோர் தொழில்நுட்ப குழுவின் இடம்பெற்றுள்ளனர். காளிதாஸ் 2 திரைப்படம் ஏப்ரல் 10 அன்று திரையரங்குகளில் வெளியாகிறது. நடிகர் பரத்துக்கு காளிதாஸ் 2 திரைப்படம் வெற்றிப்படமாக அமையுமா என்பதை வெயிட் பண்ணிதான் பார்க்க வேண்டும். லெஜண்ட் சரவணாவின் லீடர் திரைப்படமும் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகிறது. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடித்துள்ள LIK திரைப்படம் ஏப்ரல் 3 ரிலீஸ் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த 2 படங்களும் ஒரு வாரம் தள்ளி வெளியாகின்றன. இது பத்தி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.